ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு 2 மாதம் கழித்து நான் திருப்பியும் வீடியோ போடுறேன். ஸ்டில் பெட் ரிட்டன் தான். ரொம்ப நிறையா காம்ப்ளிகேஷன் ஆகிடுது. இது நான் எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நான் நிறையா இது பண்ணியிருக்கேன், அதனால் கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அது நீங்களாம் படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்கோ எல்லோரும். முதல்ல நான் என்ன ஆச்சு, எனக்கு ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால நான் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் எழுந்துக்கும் போது தள்ளிடுத்து என்ன, அதனால் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனபோது மைல்டு ஏர் கிராக் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேண்ட் இது மாதிரி ஒரு சாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்து போட்டிருந்தா. அது 2 வீக்ஸ் கழித்து வர சொன்னால் 2 வீக்ஸ் கழித்து போன போது மைல்டு தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் மெதுவாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நான் பாத்ரூம் போகிறதுக்கும் கொஞ்சம் டைனிங் டேபிளுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, என்னோடய மூட்டே நகர்ந்த மாதிரி ஆகிடுது கீழே, ஆங்கிள். அப்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பியும் போய் பார்த்தா அப்படியே பிறந்த மாதிரி இருந்தது, ஃப்ராக்சர் ஆகிடுது நன்னா கால். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னான்னா, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக்னால நியூரோபதிங்கிறது வரதுனால அவளுக்கு பெயினே தெரியாது. அந்த பெயின் தெரியாததுனால தான் நீங்கள் ஃப்ராக்சர்லேயும் உங்களால் நடக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பாருங்க, உங்கள் ஃப்ராக்சரான காலை யாராவது தொட்டாலே கத்துவா, நான் இப்படியும் அப்படியும் என்ன எப்படி நகர்த்துறேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட திருப்பி காமிச்சார். எனக்கு பெயினே இல்லை. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கோ, வருமுன் காப்பு, டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஏஜ் ஆடின உடனே எல்லாத்தையும் செக் பண்ணி உடம்பை நன்னா வச்சுக்கோங்கோ. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி பண்ணுங்கோ. ஒன்ஸ் இன் இயர் செக்கப் போங்கோ. ஏன்னா உடம்பு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது. அது எதையும் நம்மளால் பண்ணக்கூடிய சக்தியும் யாருக்கும் கிடையாது. ஸோ உடம்பை நன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்கோ. ஸோ அந்த மாதிரி நியூரோபதி அந்த இது இருக்கிறதுனால திருப்பி போய் நான் அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கீழே அந்த முட்டு நகர்ந்துடுத்து அப்படியே. அதில் ஒரு கொப்பளா மாதிரி ஒன்று வந்தது. அந்த கொப்பளா என்னாச்சு, அது உடஞ்சி அந்த சதையெல்லாம் வெளியில் வெறும் போனே தெரிய ஆரம்பிச்சுடுத்து. அப்போ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணினா, அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டை நகர்த்தி வச்சு அதுக்கு ஸ்க்ரூ போட்டு அதை ஃப்ராக்சருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடையிலேருந்து சதை எடுத்து வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினான். ஸோ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஆகிறதுக்கே எனக்கு இப்போதைக்கு எனக்கு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5 வீக்ஸ் ஆகுது. காலை அப்படி இப்படி நகர்த்தக்கூடாதுன்னு ஒரு கட்டை மாதிரி ஒன்று போட்டு இது பண்ணியிருக்கா. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிறத எல்லோரும் கொஞ்சம் நன்னா செக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இருந்தால் நமக்கு பெயினே தெரியாதான். ஸோ பிளட் நர்வ்ஸ்லாம் கூட கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறா. ஸோ சுகர் இருக்கிறவா, ப்ரெஷர் இருக்கவாலாம் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துட்டு எல்லாம் பண்ணுங்கோ. கொஞ்சம் இது லாங் வீடியோவாக இருந்தால் கூட இது பார்த்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் போடுறேன். நான் இப்போ எனக்கு எல்லாமே என்னோடய கேர்டேக்கர் தான் பண்ணுறா. ஸோ நான் அப்படி தான் போயின்னு இருக்கு. இதுதான் என்னோடய மெசேஜ் உங்களுக்கு. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கோ. பனி இதெல்லாம் இருக்குது. தொடர்ந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சமையல் கிச்சனில் போக முடியாது, நான் ஏதாவது ஸ்பீச் கொடுத்துட்டுருக்கேன். தயவுசெய்து எனக்கு இன்னும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரே இது என்டர்டெயின்மெண்ட் இப்போதைக்கு இந்த யூடியூப் மட்டும்தான். அதை பார்க்குறது, கொஞ்சம் உட்காந்துக்கிறது, இது மாதிரி பண்ணுறேன். ஸோ ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பாருங்கோ. அப்பப்போ நான் ஏதாவது கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.